ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிக்கும் ஓசை. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான மக்காச்சோள புட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த புட்டு செய்கிறதுக்கு நம்ம மக்காச்சோள புட்டு பொடின்னு நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்குது. இதுலேருந்து நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். இந்த 2 டம்ளர் அளவு உள்ள மாவு வந்து 3 பேர் சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு எடுத்தாச்சு. இதில் புட்டோட சுவை கூட்டுறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம். இப்போது இதில் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி நம்ம பெசற போகிறோம். இந்த மாதிரி நம்ம வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி நம்ம பெசறதுனால புட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 மூடி தேங்காவையும் துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம பெசறலாம். கொஞ்சமாக அப்படி தெளித்து நீங்கள் பெசறி விடுங்க. மாவில் ஒரேடியாக தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அளவளவாக தண்ணி சேர்த்து நீங்கள் பெசறி விடுங்க. இப்போது நான் நல்லா பெசறிட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு புட்டு மாவு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது நம்ம பிடிச்சோன்னா அது கொழுக்க விட்ட மாதிரி பிடிக்க வரணும், உதுத்து விட்டால் உதிரணும். இதுதான் நம்ம புட்டு மாவோட பதம். ஒருவேளை புட்டு மாவு உங்களுக்கு ரொம்பவே கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றி விட்டுக்கலாம். இப்போ புட்டு மாவோட அடிப்பாகத்தை நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். இந்த புட்டு குழாயில் நம்ம மாவு எடுத்துக்கலாம். இந்த புட்டுக்குழாய் அடிப்பாகத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சு தட்டு இருக்கும். அதை நீங்கள் அடியில் போட்டுக்கோங்க. அந்த அடிப்பகுதியை கவர் பண்ணுற மாதிரி நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ அதுக்குள்ளே போட்டுக்கலாம். தேங்காய் பூவை போட்டு அடிப்பகுதியை நம்ம நிரப்பியாச்சு. இப்போ நம்ம மாவு நம்ம கிளறி வச்ச அந்த மாவையும் போட்டு நம்ம பாதி அளவுக்கு நம்ம நிரப்பிக்கலாம். பாதி அளவு நம்ம நிரப்பினதுக்கப்புறமா திரும்பி நம்ம கொஞ்சம் தேங்காய் பூவை நடுவில் போடலாம். இப்போ நடுவில் நம்ம தேங்காய் பூவையும் போட்டுக்குவோம். திரும்பி இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் புட்டு மாவையே நம்ம நிரப்பிக்கலாம். ரொம்ப அழுத்தி நம்ம மாவு போடாமல் அப்படி மேலாகவே இப்படி போட்டாலே போதுமானதாக இருக்கும். அப்போ தான் அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நம்ம புட்டுக்குழாய் முழுக்க நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேல் பகுதியை திரும்பி கொஞ்சமாக தேங்காய் பூவை போட்டு நம்ம மூடிடலாம். திரும்பி நம்ம தேங்காய் பூ போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி நம்ம வேக வச்சிடலாம். புட்டுக்குழாயோட அடிப்பகுதியில் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே நம்ம புட்டுக்குழாயை வந்து உள்ள மேலே வச்சிடலாம். இது ஏற்கனவே தண்ணி நமக்கு கொதிச்சிட்ருக்கிறதுனால சீக்கிரமே நமக்கு வெந்துடும். இதோட மேல் பகுதியில் உள்ள அந்த துவாரத்து வழியாக நமக்கு வந்து ஆவி வர ஆரம்பித்து 2லேருந்து 3 நிமிஷத்தில் புட்டு ஈஸியாக ரெடி ஆயிரும். இப்போ புட்டு வெந்து நமக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம் புட்டுக்குழாயை. இப்போ புட்டுக்குழாயோட அடிப்பகுதியில் ஒரு கம்பியை வச்சு நம்ம பின்பகுதி வழியாக நம்ம தள்ளனோன்னா இந்த மாதிரி நமக்கு புட்டு அழகாக கிடச்சிரும். நமக்கு நல்ல வாசனையோட நமக்கு மக்காச்சோள புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மக்காச்சோளத்தில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகன்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கும் இது ரொம்பவே நல்ல உணவு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.